மசோதா மீது முடிவெடுக்க ஜனாதிபதி ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது. தமிழ்நாடு வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவு அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என தலைமை நீதிபதி அமர்வு கருத்து. கால வரம்பின்றி மசோதா மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டு வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகாரங்கள் இருக்க முடியாது என்பதையும் தெளிவுபடுத்திய உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் கருத்துதான் தெரிவித்துள்ளதை தவிர உத்தரவு பிறப்பிக்கவில்லை. தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவு அல்ல என திமுக எம்பி வில்சன் பேட்டி. நிச்சயமாக நாங்கள் பெறப்பட்ட வழக்கில் உள்ள தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக உள்ளது. இன்றைய தேதியில் அது எந்த விதத்திலும் எஃபெக்ட் ஆகாது. ஆகவே இது ஒரு ஒப்பீனியன் தான். பீகார் முதல்வராக 10வது முறையாக பதவியேற்றார் நிதிஷ்குமார். பிரதமர் மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா, தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்பு. नीतीश कुमार सत्य निष्ठा से प्रतिज्ञा करता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க முடியாது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. பெருந்தகையும் காங்கிரசும் வரவேண்டிய இடத்திற்கு வந்துவிடுவார்கள் என துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்க வரணுமோ போனாதானே வர முடியும். நிகழ்ச்சிக்கு அவர் வந்தோடனே சொன்னாரு, மன்னிக்கணும் நான் லேட்டா வந்துட்டேன்னு. நான் சொன்ன மன்னிக்கணும், நான் சீக்கிரம் வந்துட்டேன், நீங்க என்னை விட சீக்கிரமா வந்துட்டு போயிட்டீங்க. அண்ணா காலத்து திமுக தொண்டரை நேரில் அழைத்து புகைப்படம். ஆலங்குளம் திமுக நிர்வாகியின் கோரிக்கையை நிறைவேற்றிய முதல்வர் மு.க. ஸ்டாலின். நெல் ஈரப்பதம் தொடர்பான கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உள்ளவர்களிடையே பிரதமர் உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக அரசின் தாமதத்தால்தான் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். துரோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே முதல்வர் தகுதியற்றவர் என அண்ணாமலை விமர்சனம். SIR விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டு. மத்திய அரசை கண்டித்து கோவையில் திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்ததாக குற்றச்சாட்டு. கோவை மதுரை மெட்ரோ விவகாரத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அரசியல் செய்வதாக மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் விமர்சனம். சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு தாராளமாக நிதி வழங்கியதையும் மறைப்பதாக குற்றச்சாட்டு. கோவை மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்காததால் மக்கள் தொகையை குறைத்து காட்டி மெட்ரோ ரயில் அறிக்கையை அனுப்பியுள்ளது திமுக. 2026 ஜூனில் கோவைக்கு மெட்ரோ ரயில் வரும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள். ஆகவே திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. அதனாலே வேண்டுமென்றே இவருடைய டிபிஆர் ரிப்போர்ட்டை வேண்டுமென்றே குறைத்து கொடுத்தார். கோவை மதுரைக்கு மெட்ரோ திட்டங்களை வழங்காதது பாஜகவின் தமிழக விரோதத்தை காட்டுவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. கூட்டாட்சி முறையை சீர்குலைக்கும் வகையில் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு புறக்கணிப்பதாகவும் அறிக்கை.
தமிழகத்தில் 10,000 உயர்மதிப்பு வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டம். ANSR நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாக அமைச்சர் TRB ராஜா அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் குவிய வேண்டும் என்பதே பாமகவின் விருப்பம். அமைச்சர் சொன்ன பொய்களை அவரே தகர்த்திருப்பது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என அன்புமணி ராமதாஸ் கருத்து. கரூர் அருகே உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சீல் வைக்க வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு. போராட்டம் நடத்த முயன்ற காங்கிரஸ் MP, அதிமுக முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டோர் கைது. திராவிட வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் மல்லை சத்யா. மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் புதிய கட்சி. நம்முடைய முல்லை சத்யா அவர்கள் வழிநடத்திருக்கின்ற இயக்கத்தினுடைய பெயரை திராவிட வெற்றிக் கழகம். திராவிட வெற்றிக் கழகம், திராவிட வெற்றிக் கழகம், திராவிட வெற்றிக் கழகம், அண்ணாவின் புகழ், திராவிட வெற்றிக் கழகம், திராவிட வெற்றிக் கழகம், திராவிட வெற்றிக் கழகம், புதிய சகாப்தத்தின் தொடக்கம், திராவிட வெற்றிக் கழகம். இனி வங்கிகளிலிருந்து வாடிக்கையாளர்களுக்கு வரும் தொலைபேசி அழைப்புகள் 1600 என்ற எண்ணில் மட்டுமே தொடங்க வேண்டும். கார்டு மேல் உள்ள நம்பரை சொல்லுங்கள் என்பது போன்ற மோசடிகளை தடுக்க அரசு நடவடிக்கை. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகையில் வெள்ளிக்கிழமை கனமழை பெய்யும். ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரிக்கும் கனமழை எச்சரிக்கை. வரும் 22, 23 தேதிகளில் 11 மாவட்டங்களில் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வருகிற 24 தேதி 9 மாவட்டங்களில் கனமழை. காவிரி படுகை மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லையில் பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. குறுக்குத்துறை கோயில் கல்மண்டபங்களுக்குள் புகுந்த வெள்ளம். நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத அளவு உயர்வு. 5 காசுகள் உயர்ந்து ₹6 10 காசுகளாக நிர்ணயம். தங்கம் விலை சவரனுக்கு ₹800 குறைந்தது. 1 கிராம் ₹11,500 விற்பனை. சென்னை எழும்பூரில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். 5, 6வது மண்டலத்தில் பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல். நாங்க உங்ககிட்ட கேட்டது சாப்பாடு இல்ல, நாங்க உங்ககிட்ட கேட்டது சலுகை இல்ல, நாங்க உங்ககிட்ட கேட்டது உங்க தேர்தல் வாக்குறுதிப்படியான பணி நிரந்தரம். போராடும் தொழிலாளர்களை அழைத்து பேசி தீர்க்க வேண்டும்.